நான் சொல்றத மேல கேட்டுக்கோப்பா. அனுவ்ரத மகாத்மானம் பிராதரோ பிராதரம் நிருப அஜாத சத்ரும் ஸ்ரீமந்தம் சர்வ பிராத்ருர் அனுர்விரதம். ஒருவன் அங்க தலை, அந்த தலை ஒழுங்கான தலை, அந்த ஒழுங்கான தலை சொல்றத மற்றவாள்லாம் கேட்பா. இப்போ தமிழ்நாட்டில் தலை அப்படின்னா ஒருத்தர், சேனாதிபதிக்கு தளபதினா அவர் இன்னொருத்தர். அதாவது நம்ம இந்த சாமானிய சப்தங்களுக்கும் விசேஷ வாச்சகமாக ஒருத்தரை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இது அந்த இடத்துல அந்த இருக்கக்கூடிய தலையில், தலைன்னு சொன்னால் நல்ல தலைமையோடு கூடியவர்னு அர்த்தம். அதனால் அப்பேற்பட்டவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியவாழ்ல நல்லவாளாக இருப்பா. அஜாத சத்ரும் அப்படின்னா நான் ஒழுங்கான தலை இல்லைன்னு சொல்கிறேடா அப்படின்னு கேட்டார் நம்ம துரியோதனன். அதை பற்றி நான் சொல்லவே இல்லையேன்னு விட்டார். எப்போவுமே குற்றமுள்ள நெஞ்சு குருன்னு இருக்கும்னு சொல்லுவா பாருங்க. அந்த கல்யாணமாக எடுத்து தேவகிக்கும் வசுதேவருக்கும் முன்னாடி தேரோட்டி செல்கின்றான் கம்சன். அப்ப அசரீரி வாக்கியம் 1000 பேர் அங்க நடந்து போயிட்டு இருக்கா. ஹே மூர்க்க முட்டாள் அப்படின்னு சொல்றது, இவன் மட்டும் திரும்பி பார்க்கறான். அதனால அதாவது நமக்கு என்ன தகுதிங்கிறது அவளுக்கு தெரியுது பாருங்க. அதனால இந்த இடத்துல சொல்றார் அஜாத சத்ரும், அவன் அஜாத சத்ரு, அவன் ஒரு சத்ருவும் ஜெயிக்கவே முடியாது, அப்பேற்பட்டவன் சொல்றார். நஹிதே நாஷ மிருச்சேஹே அயுரிதி பஷ்யாம்யஹம் தியா. அவளுக்கு மரணம்ங்கிறதே கிடையாது, மரணம்ங்கிறதே கிடையாதுங்கிறத ஒத்துப்பேளா? பாண்டவாளுக்கு மரணமே கிடையாதுங்கிறார். அது எப்படி ஒத்துக்க முடியும்? ஏன்னா பிறந்தவன் மரணம் அடையணும்னு தர்மசாஸ்திரம். பின்ன எப்படி மரணம் இல்லைன்னு சொல்றாருன்னா, மரணம்னா உடம்புக்கு தான் மரணம் இருக்குன்னு நினைக்காதீங்கோ. நேம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒருத்தர் பேர் சம்பாதிச்சு வச்சிருக்காரு பாருங்க, அது எவ்வளோ வருஷம். வால்மீகி வியாசர் பிறந்தவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக தன்னடி சோதிக்கோ வைகுண்டத்துக்கோ போயிருப்பா. ஆனால் போன பிறகும் இன்றளவும் அவர்கள் வாழ்கின்றார்கள். The name still exists today, so they are still living in their name. அவ உயிரோடு அவ பேர்ல இருக்கா. ஒண்ணுமே இல்லை. ராமருக்கு மூதாதையர்கள்ல ஒரு ராஜா சிவி சக்கரவர்த்தின்னு இருந்தார். அந்த சிவி சக்கரவர்த்தி கொடை வள்ளல். அவர் வள்ளல் தன்மையை உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்திரன் தான் ஒரு புறா ரூபத்திலும், அக்னி பகவான் தான் ஒரு கழுகு ரூபத்திலும் பறந்து கொண்டு வந்தார்கள். அப்போ இந்த புறாவானது நேர சரணாகதி பண்ணிது சிவி சக்கரவர்த்தி கிட்ட. ஐயோ அந்த பறவை என்னை சாப்பிட வருதே, என்னை காப்பாத்துன்னுட்டு. அப்போ சிவி சக்கரவர்த்தி, எப்போ நீ சரணாகதி பண்ணியோ உன்னை ரக்ஷணம் பண்ணுவேன். அப்போ அந்த கழுகு சொல்லித்து, இதை பார்ப்பா அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு போஜனம் இந்த புறா தான், விட்டுருன்ட்டு. அப்போ இவன் சொன்னான், உனக்கு என்ன மாம்சம் தானே வேணும், அது எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளவுக்கு இடம் என்னுடைய மாம்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தராசிலேருந்து தன்னுடைய தொடையில் இருக்கக்கூடிய மாம்சத்தை கிழித்து எரிந்து கொடுத்தானாம். எதுக்கு இது சொல்ல வந்தேன்? விபீஷணனை அங்கீகாரம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லும்போது சுக்ரீவன் சொல்றார் அவன் அங்கீகாரம் பண்ணிக்க கூடாதுன்னு. அப்போ ராமர் என்ன சொல்றார், சுக்ரீவா நான் ஒன்று சொல்றேன் கேளு, என் மூதாதையர்களில் சிவி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த காலத்தில் இறந்தாலும் அவர் இன்னி வரைக்கும் அவருடைய பெயர் உயிரோடு இருக்கு. நான் இன்னைக்கு சரணாகதி பண்ண விபீஷணன் அங்கீகாரம் பண்ணிக்கலேன்னு வச்சுக்கோ, இன்று சிவி சக்கரவர்த்தி இறப்பார் அப்படின்னு சொல்றார். அதனால அந்த பெயருங்கிறது எவ்வளவு முக்கியம். இது பஷ்யாம்யஹம் தியா. அவளுக்கு ஒரு நாளும் மரணம் கிடையாது துரியோதனான்னு சொல்றார். அதான பீஷ்மர் எழுந்துக்கிறார். துரோணர் ஆச்சாரியன் சொல்லியாச்சு. இப்ப பீஷ்மர் பிதாமகர் எழுந்து சொல்றார். பீஷ்மஹா சமவதத் தத்ர கிரம் சாதும் அபிர்ச்சிதாம் யஸ்சைஷ பிராமண பிராஹ துரோணஹா சர்வார்த்த தத்வவித். நான் துரோணர் சொன்னதை அங்கீகாரம் பண்ணிக்கிறேன். எப்போவுமே யூ ஹவ் டு செகண்ட் யுவர் ஒப்பீனியன். நீங்கள் ஒத்துருக்கேள்னா சபையில் ஒருத்தர் பேசுகிறார், அதான் முன்னாடி பேசினார் பாருங்க தேசிகாச்சார் சுவாமி, அவர் சொன்னதெல்லாம் சத்தியம்தான், அவர் சொல்கிறதெல்லாம் நான் அங்கீகாரம் பண்ணிக்கிறேன், சேர்த்து வேணா 2 வார்த்தை சொல்கிறேன் அப்படிங்கிறாப்புல பேசுகிறார். பேசும்போது சொல்கிறார், அவளுக்கு ஏன் மரணம் கிடையாதுன்னு சொன்னார் தெரியுமோ துரியோதனா? நீ யோசிச்சுட்டு இருப்ப துரியோதனா, அவளுக்கு எப்படி மரணம் கிடையாதுன்னு சொல்கிறேன் கேளு. க்ஷத்ர தர்மரதா நித்யம். க்ஷத்ரிய தர்மத்தை காப்பாத்துறவாவா, அது முக்கியம். ஏன்னா துரியோதனனுக்கு அந்த க்ஷத்ரிய தர்ம பரிபாலனம் இல்லை. அவன் க்ஷத்ரியனாக பிறந்தாலும் பாண்டவாளை ஏதாவது பண்ணணும், கொல்லணும், வெட்டணும், அவளை எப்படியா தாக்கணும், இதில் தான் இருக்கே ஒழிய இருக்க ராஜ்யத்தை பார்த்துப்போமே, மக்களுக்கு நல்ல ராஜாவா இருப்போமே, யுதிஷ்டிரன் மாதிரி நம்மளும் பெயர் சம்பாதிப்போமே அப்படிங்கிற எண்ணமே இல்லை. அதனால சொல்றார் க்ஷத்ர தர்மரதா நித்யம். க்ஷத்ரிய தர்மத்தை காப்பாற்றக்கூடியவா அவா. மேலொரு விஷயம் சொல்லட்டுமா துரியோதனா? கேசவானுகதா சதா.
கேசவனான கண்ணன் என்ன சொல்றாரோ அதை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள். அதனால அவளுக்கு மரணமே கிடையாது. பிரவீர பருஷாஸ்தேவை மகாத்மானோ மகாபலாஹ நாவசீதிதுமர்ஹந்தி உத்வஹந்தஹ சதாதுரம். அப்பேற்பட்டவர்களுக்கு மரணமே கிடையாது. ஏன்னா தர்மத்தை கடைபிடிக்கவா அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் ஒன்று துரியோதனா, நான் என்ன சொன்னாலும் நான் உனக்கு தீங்கு சொல்கிறேன், பார்ஷியாலிட்டியாக இருக்கேன், நான் அவளுக்கு பார்ஷியலாக சொல்கிறேன் அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனால் ஒன்று, எனக்கு ஒரு நாளும் உங்ககிட்ட தவறான எண்ணமே கிடையாது அப்படின்னு பீஷ்மர் சொல்கிறார். ந த்வியம் மாத்ருஷைர் நீதிஹி தஸ்ய வாச்யா கதஞ்சன சாத்வியம் சாது வக்தவ்யா நத்வநீதிஹி கதஞ்சன. நான் உனக்கு தவறான அட்வைஸே கொடுக்க மாட்டேன் துரியோதனா, நான் சொல்கிறத கொஞ்சம் காதில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், அப்போ தான் இந்த யுதிஷ்டிரன் இருக்கின்ற இடம் எப்பேற்பட்ட தேசமாக இருக்கும்னு சொல்கிறார். இதை காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா இதில் தான் விராட்ட பர்வாவுக்கு படித்தா என்ன பலன்கிறது இதில் அடங்கியிருக்கு. சொல்கிறார், தானசீலோவதான்யஸ்ச நிபிருதோ ஹ்ரீநிவேஷகः ஜனோ ஜனபதே பாவ்யः யத்ர ராஜா யுதிஷ்டிரः. எந்த ஊரில் யுதிஷ்டிரன் இருக்கின்றானோ அந்த ஊர் எந்த நாட்டை சார்ந்ததோ, யுதிஷ்டிரன் இருக்கக்கூடிய நாடாகட்டும், ஏன் அவன் இருக்கக்கூடிய ஊராகட்டும், அந்த ஊரிலோ நாட்டிலோ ஒரு நாளும் குழந்தைகள் கூட கஷ்டப்படாது ஒன்று சொல்றார். ரெண்டாவது, பிரியவாதி சதாதாந்தோ. பிரியவாதி எப்படி பேசணுமோ, எவ்வளவு ஆசையாக பேசணுமோ, எந்தெந்த வார்த்தைகளை சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்குமோ அந்த வார்த்தையை தான் பேசுவர். பிரியவாதி. ராமருக்கும் இதே குணம்தான் இருந்தது. இவருக்கும் தர்மராஜான்னு பேரா. ராமரும் தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதீம். தியாகராஜர் சொல்றார், கதாமிருதமுச்சே பஹுகலமுஆகலிதி யோ நன்னு ப்ரோவுமு சுதா மாதுர்ய பாஷண சுதா கரனன. சுதா, அவர் பேசும்போதே அவ்வளோ சுதாமயமாக பேசுவாராம். அதனால தான் சொல்லும்போது பூர்வபாஷி மதுரபாஷீச்ச ராகவா. பேசும்போதே அழகாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை எவ்வளவு இருக்குமா, அதுக்கப்புறம் பேச இருக்கவாள்லாம் யோசிப்பாளாம், நம்ம பேசினா யாராவது கேட்பாளா, இவரே இவ்வளோ அழகாக பேசுகிறாரே, அதுக்கப்புறம் நம்ம என்னத்தை பேச. அதனால் மதுரபாஷி, பேசக்கூடிய வார்த்தை. ஒரு கடினமான சப்தம் சொல்கிறதா இருந்தாலும் வாயை திறந்து தவறே சொல்லக்கூடாது. எதுக்கு நான் இந்த கருத்தை சொல்கிறேன்னா, நம்ம வீட்டிலையோ நாட்டிலையோ, நம்ம வீட்டில் ஒருத்தர் தளிகை பண்ணி போடுறா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், சாப்பிட போகிறோம், கொடுக்கறத சாப்பிட்ணும் ஒன்றும். ரெண்டாவது, ஆற்றுல யார் பண்ணி போட்டாலும், பத்னி உடம்பு முடியாத போது பதி பண்ணாலும், பத்னி பண்ணதை பதி சாப்பிட்டாலும், இல்லாட்டா குழந்தைகள் சாப்பிட்டாலும், சின்ன வயசுலேருந்து கொடுத்த உடனே எப்படி இருக்குன்னு கேட்கவே கேட்காதீங்க. ஆற்றுல பண்ணால் இது எல்லாம் நன்னா தான் இருக்கும். நம்ம எல்லாம் பெருமாளுக்கு வச்சுட்டு தானே கொடுக்குறோம். அதை பார்த்த உடனே இதில் தப்பு அதில் தப்பு, கொஞ்சம் உப்பு குறைஞ்சிருக்கலாம், கொஞ்சம் ஏறி இருக்கலாம், கொஞ்சம் இதில் அது குறைஞ்சிருக்கலாம், இப்படியே சொல்லிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில் எப்போ வேதாந்தத்தை படிச்சுட்டு எந்த இடத்துல மோட்சத்தை தேட. சாப்பாடுங்கிறது சரீரத்தை தான் வளர்க்குறதுக்காக வச்சுட்டு இருக்கோமே ஒழிய அது நேரம் கொண்டு நம்மளை மோட்சத்துக்கு சேர்க்கோங்கிறது கிடையாது. சாப்பிட்ணும், நன்னா பண்ணி சாப்பிட்ணும், நான் இல்லைன்னே சொல்லலை. இப்போல்லாம் இருக்கக்கூடிய சாமகிரிகள்லாம் பார்த்தா நினச்சது கிடைக்கிறது. ஒரு காலத்தில் கேரளத்தில் இருக்கக்கூடிய வாளுக்கு பண்டங்கள், அதாவது இந்த காய்கறிகளே ரொம்ப கிடைக்காது, ரொம்ப கீரை வகைகள் அதெல்லாம் தான் கிடைக்கும். இப்போ கேரளத்தில் இருக்கக்கூடிய வாளுக்கு எல்லா விதமான காய்கறியும் கிடைக்கிறது. நம்ம ஊரில் விதேச காய்கறியே வர ஆரம்பிச்சுடுத்தே. என்னென்னோ புது புது காய்கறிகள். அந்த ஊரில் சிவப்பு ஒரு குடமிளகா போட்டான்னா இந்த ஊருக்கு வருது. எல்லா விதமான காய்கறி வந்துடுத்தோம். இங்கே பெரியவார் நிறைய பேர் இருக்கு. உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆற்றுல தொகையலோ ஒரு சட்னியோ ஏதோ ஒன்று அரைக்கணும்னா வறுத்துட்டு அது அம்மியில் வச்சு முடியறதோ இல்லையோ அத்தை அரைச்சி, இதெல்லாம் எக்ஸசைஸ் ஒத்துக்கிறேன். ஆனாலும் ஒரு வேலை தானே. அதெல்லாம் பண்ணி எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சா ஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்போது பொதுவாக ஒரு தொகையல்னா நம்ம தேங்காயை போட்டு அரைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம ட்ராபிக்கல் கண்ட்ரி ஆகிடுறது நம்ம கண்ட்ரி. அதனால் கொஞ்ச நாள் வெளியில் வச்சாலும் அது கெட்டு போயிடும். அந்த காலத்தில் கார்த்தால பண்ணதை மத்தியானத்துக்குள்ளே சாப்பிட்ணும், மத்தியானம் பண்ணதை மத்தியானத்துக்குள்ளேயே சாப்பிட்ணும், சாயங்காலம் பண்ணதை ராத்திரிக்குள்ளே சாப்பிட்ணும். எங்கே வச்சுப்பா? இந்த குளிர்பட்டியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு மாவரைக்கணும்னா 4 நாள் ஒழுங்காக இருக்கும், 3 நாள் ஒழுங்காக இருக்கும், அப்புறம் புளிச்சு போயிடும். எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவில் அந்த காலத்தை பண்ணியிருக்கா.
இப்போ நமக்கு அந்த கஷ்டங்கள்லாம் இல்லவே இல்லை. நினச்சா டக்குன்னு இதில் அரைக்கலாம், அதில் போடலாம், குளிர்பட்டியில் வைக்கலாம், அதுலேருந்து எடுக்கலாம். இன்னொன்று யதாயத்தம் ஜெகச்சக்கரம்னு ஒன்று சுற்றுறது, அதுக்குள்ளே வச்சா அது சூடு வேறு பண்ணி கொடுத்துருது. எல்லா யந்திர வசதிகளும் இருக்குது. அதனால் இப்போ எல்லாம் இருக்குது. அப்படி இருக்குங்கிறதுக்காக நம்ம தளிகையை ஒரு நாளும் குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம மாத்திர பெருமாள் எப்போ இதை சாப்பிட்ருக்காரோ அப்படின்னா நமக்கு என்ன தவறு சாப்பிட்றதுக்கு? நம்ம முதல்ல பெருமாளுக்கு அதை கண்டருளுதல் பண்ண வேண்டும். பண்ணதெல்லாம் அவருக்கு வைக்கணும்னு சொல்லலை. இப்போ தொகையில் பண்ணியிருக்கேள், சாத்தமது பண்ணியிருக்கேள், குழம்பு பண்ணி எல்லாத்தையும் கொண்டு அவருக்கு வைக்கணுங்கிறது இல்லை. கார்த்தால் ஒரு சாதம்னு ஒன்று வெடிக்கிறேளோனோ அதை பெருமாளுக்கு இப்படி சும்மா இப்படி கையை காமிச்சிட்டா கூட போகிறோம். நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், ரொம்ப காமிச்சுட்டா எடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு. அதனால் அந்த பயத்தோட வேண்டாம், இருக்கிற இடத்துலேருந்தே காமிச்சுட்டா போகிறோம். பரம சுலபன் பகவான், சுலபத்தையான தேசிகன் எடுக்கிறார். அதாவது திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில் எடுக்கிறார். பெருமாள் மாதிரி ஒரு சுலபன் லோகத்தில் கிடையவே கிடையாதான். நம்ம என்ன கொடுத்தாலும் எடுத்து போகிறான், எந்த விதத்தில் கொடுத்தாலும் எடுத்து போகிறான். கொடுக்கலேனா கூட ஒரு வேளை ஐயோ குழந்தைக்கு நீங்கள் மறந்து போயிடுத்துன்னு தான் யோசிப்பார். இப்போ நம்ம கொடுக்கலேனா ஒன்று பெருமாள் கோச்சுன்றுவார்னு நினைக்காதீங்க, கொடுக்கணும். சும்மா கண்டருளுதல்னா அந்த சாதத்தை பெருமாளே அப்படின்னு வச்சுட்டா கூட போருமா, பண்ணதெல்லாம் வைக்கணும்னு சொல்லலை. அதனால் நீங்கள் சப்பாத்தி பண்ணுறேன்னு வச்சுக்கோ, சும்மா அப்படி இப்படி கை காமிச்சிருங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். பகவான் வேறு எதுவுமே எதிர்பார்க்கறதில்லை. இப்போ அவரே அதை சாப்பிட்டுட்டார்னா, ஏன் சுவாமி சப்பாத்தி மட்டும்தானே வச்சோம், தொட்டுக்கிறதெல்லாம் வைக்கலையேன்னா, எப்போ இதை தொட்டாரோ அப்படின்னா பாக்கி எல்லாத்தையும் அங்கீகாரம் பண்ணிட்டு தான் அர்த்தம். அவரே எப்போ சாப்பிட்டுட்டாரோ அதில் கொண்டு உப்பு சேர்க்கறது, மிளகாய் சேர்க்கறது, இதெல்லாம் நமக்கு பத்ததியே இல்லை. பெருமாளே சாப்பிட்ட பிறகு நாம் ஒரு நாளும் அதில் தவறு சொல்லக்கூடாது. அந்த எண்ணம் முக்கியமாக அடுத்த தலைமுறையினருக்கு வர வேண்டும். ஏன் நான் இது சொல்கிறேன்னு கேளுங்க. நான் இப்போ பாரத தேசத்துலேயும் உபன்யாசம் பண்ணுறேன். when I go abroad I give a lot of lectures in English. ஆஃப்ரிக்காவுக்கு போகிறேன், யூரோப்புக்கு போகிறேன், நார்த் அமெரிக்கா போகிறேன், ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு போகிறேன். நம்ம எக்ஸ்பேட்ரியேட் பாப்புலேஷன், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இந்தியன் பாப்புலேஷன் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் அங்கே உட்காந்து கதை கேட்டுருக்கா. கேட்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ அடிக்கடி காதில் எட்டக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள்லாம் கேட்டிருப்பேலாம் தெரியல. த டைவர்ஸ் ரேட் இஸ் வெரி 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 ஹை இல்லையா? அந்த காலத்தில் இருந்தவாழ்ல எல்லாரும் ஆதர்ஷ தம்பதிகள்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். அவளும் சண்டை போட்டுட்டு இருந்தா, பத்தினியை கண்டா பிடிக்காது, பத்தினிக்கு பத்தியை கண்டா பிடிக்காது, எவ்வளவோ விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேணுங்கிறது இல்லை. அந்த காலத்துலேருந்தே சண்டை போட்டவர்கள் உண்டு. ஆனால் இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து அந்த பெற்றோர்கள் நம்மக்கிட்ட வீட்டில் தனியாக அழும்போது தான் நமக்கு தெரியுது எதனால் அவள் பிரிஞ்சார். என்ன விஷயம் இருக்கும் தெரியுமோ? அந்த பெண்மணி ஏதோ தனக்கு தெரிஞ்சதை பண்ணியிருப்போ, அந்த பிள்ளை எனக்கு இது நன்னா இல்லையேன்னு சொல்லியிருப்பான், இதனால பிரிஞ்சிருப்பான். இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை சண்டைங்க இது. ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறோம். அதனால் பிள்ளைகளை வளர்க்கும் போது நான் சொல்கிறது இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஒன்லி டு பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ், டு போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். வளர்க்கும் போதே தவறு சொல்லக்கூடிய எண்ணத்தை கொஞ்சம் நம்ம தவிர்த்து வளர்க்கணும். ஆற்றுல பிடிச்சிருக்கா பிடிக்கலேன்னு சொல்கிறாங்க, அதை பெருமையாக சொல்லுவாள். அப்படி சொல்லவே கூடாது. என்ன போடுறாளோ வீட்டில் ஆசையோடு பண்ணி போடுறா, அதை சாப்பிட தெரிய கற்றுக்கணும். அது என் திருத்தாயாருடைய தாயாருடைய தந்தையார், அதாவது என் கொள்ளு தாத்தா, அவருக்கு 6 பொண்ணு. அவர் ஆஃபீஸ்க்கு போகும்போது அப்போ எங்கள் பாட்டியும் ஒரு பொண்ணும், அவளுக்கு இருந்த தங்கைகள்லாம் ஆற்றுல இருந்தா. அப்போ கல்யாணம் ஆலை. அப்போது தாத்தா என் கொள்ளு தாத்தா கார்த்தால சாப்பிட்டுட்டு போகிறான். அப்போ என் கொள்ளு பாட்டி பெருமாளுக்கு தளிகை பண்ணிவிட்டு பரிமாறுவோம். அப்போது அவர் கிளம்பி போனோடனே இவாள்லாம் உட்காரும்போது தான் தெரியுமா சாத்துமதில் உப்பே இல்லைன்னு. சாயங்காலம் அவர் உத்தியோகத்தை பார்த்துட்டு வருவார். உத்தியோகத்தை பார்த்துட்டு வரும்போது கேட்பாளாம், இப்போ சொல்லப்படாதா சாத்தமதில் உப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாதானா? அப்போ அவர் சொல்லுவாராம், ஆற்றுல ஒருத்தர் பண்ணி போட்டால் அதில் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லுவாராம். அதை எங்கள் பாட்டி என்கிட்ட சொல்லி சொல்லி வளர்ப்போம். யாராவது ஒருத்தர் போட்டால் இதில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்படி இருந்தால்தான் நம்ம ஜனத்தரோட பழகும்போது பிரியவாதின்னு ஒரு வார்த்தை வரும். ஓஹோ இவரை வச்சுட்டா நன்னா இருக்குது சுவாமி, ஒரு வார்த்தை தப்பு சொல்கிறது இல்லைங்கிறது வந்தாலே சுவாமி ஏதாவது தப்பு சொல்லுவார், என்னவோ நமக்கு கையாலெல்லாம் நடுங்கிறதுங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதனால் சொல்கிறார், பிரியவாதி சதாதாந்தோ பவ்ய சத்பரோ ஜனஹ ஹிருஷ்ட புஷ்ட சுச்சிர் தக்ஷஹ யத்ர ராஜா யுதிஷ்டிரஹ. எந்த இடத்துல யுதிஷ்டிரன் இருக்கின்றானோ இந்த பண்புகள்லாம் யுதிஷ்டிரன் கிட்ட மட்டும் இருக்காது, அவனோட பழகக்கூடியவாளுக்கும் அது தன்னந்தானா வந்துருமா. இந்த சகவாச தோஷம்னு ஒன்று உண்டு.
சகவாச தோஷம்னு எதுக்கு சொல்லுவான்னா, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு தீய பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோ, தப்பு சொல்லிகிட்டே இருப்பார். நம்ம அவளோட பழகி 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 நம்மளும் அவளை மாதிரி ஆகிடுவோம். இதுக்கு பிரமர கீட்டிகா நியாயம்னு பேர். என்னன்னா, ஒரு குழவி இன்னொரு புழுவை கொட்டின்றே இருக்குமா, அந்த புழுவும் குழவி ஆகிடுமா. அந்த மாதிரி நம்ம யாரோட பழகிறோமோ அவள்கிட்ட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவளோட பழக 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 நமக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி இருக்கும். எதை பார்த்தாலும் நெகட்டிவ், அவன் ஒழுங்காக வரவே மாட்டான் சார், இது நடக்கவே முடியாது சார், இது நடக்கவே நடக்காது சார், ஐ ஃபீல் இட் வில் நாட். நான் எங்கள் யாத்திராவில் வரும்போது கூட சொல்லுவேன், யாத்திரா நடக்கும்போது ஓஹோ இப்போ பஸ் நின்று இருக்குன்னு வச்சுக்கோ, ஏதோ ரோட்டில் போயிட்டு இருக்கான், ஒரு செகண்ட் நின்று இருப்பான், அவன் ஏதோ பாத்ரூமுக்கு போகணும்னு இருப்பான், பிரேக் டவுன் ஆகிட்டா, எப்போ இடிச்சுட்டானா எங்கேயாவது போய், இப்படி கேட்கறதுக்கு 2 பேர் இருப்பா. என்னத்தை இவாளுக்கு சொல்ல, எல்லாம் நமக்கு நெகட்டிவாக தான் தோன்றது பாருங்க. பிரேக் டவுன் ஆகிடுதா, இடிச்சுட்டானா அப்படின்னு ஏதாவது நடந்திருந்தா கூட அந்த சிச்சுவேஷன் எப்படி சமாளிக்கணும் தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய, உட்காந்து இப்படி ஆகிடுதா அப்படி அவன் நின்றுட்டாளா, ஏன் அந்த மாமி வரல, மூச்சு வாங்கிடுதா, அப்போவே நினச்சேன் அட்டாக் மாதிரி ஏதாவதா, வராத அட்டாக்கை கூட வர வச்சுருவார் இவர். எதுக்கு இது சொல்ல வந்தேன், நான் யாத்திராவில் வரும்போது முதல் நாள் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இப்போ ஏதோ ஒரு திவ்ய தேசத்துக்கு போகிறோம், சேவிக்கிறோம், இது வரணும். இப்போ சில கோவில்களுக்கெல்லாம் ஏதோ தெற்குக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 5-6 கோவில் நாங்கள் சேவிக்க வேண்டியதாக இருக்கும். 1-2 கோவில் அந்த பட்டர் இருக்க மாட்டார், நாங்கள் போய் கூட்டின்னு வருவோம். அதுக்குள்ளே கூட்டின்னு போயிட்டானே அவ்வளோதான், இன்னைக்கு முடியாது போல இருக்கு அப்படின்பா. அதனால் அந்த நெகட்டிவிட்டியே இருக்கக்கூடாது, பாசிட்டிவிட்டி. யுதிஷ்டனை பாருங்க, அதனால சொல்கிற, ஜனோ ஜனபதே பாவ்யோ யத்ர ராஜா யுதிஷ்டிரஹ ஹிருஷ்ட புஷ்ட சுச்சிர் தக்ஷஹ யத்ர ராஜா யுதிஷ்டிரஹ ந அசூயகோ ந சாபிர் அனுஷாபிமானி ந மத்சரி பவிஷ்யதி ஜனஸ்தத்ர ஸ்வயம் தர்மம் அனுவ்ரதாஹ ந அசூயகஹ. அவருக்கு துளி கூட பொறாம கிடையாது. எல்லாம் பீஷ்மர் துரியோதனன் கிட்ட சொல்றான்னா, அந்த துரியோதனுக்கு எப்படி எரிஞ்சிருக்கோம் பாருங்க. நான் அசூயக்கோ, துளி கூட அவருக்கு பொறாமைங்கிறது கிடையவே கிடையாதான். அசூயக்கோ, அசூயானா பொறாமை, ந அசூயக்கோ, அவருக்கு துளி கூட பொறாம கிடையாது. அதனால பவிஷ்யதி ஜனஸ்தத்ர ஸ்வயம் தர்மம் அனுவ்ரதா, ஏன்னா தன்னுடைய கடமையை செய்கின்றார். மற்றவா எப்படி இருந்தால் அவருக்கு என்ன போச்சு, நன்னா இருந்தால் என்ன, அப்படி இருந்தால் என்ன, அதனால் அவருக்கு துளி கூட இல்லை சொல்லின்னு வர்றார். அப்போ தான் அடுத்தது சொல்கிறார், சதாவதத்ர பர்ஜன்யஹ சம்யக் வர்ஷி ந சம்சயஹ சம்பன்னஸ்ய ச மஹி நிரதங்கா பவிஷ்யதி. எந்த ஊரில் யுதிஷ்டிரன் இருக்கின்றானோ, துரியோதனா நான் பீஷ்மன் சொல்கின்றேன் கேட்டுக்கொள், அவன் இருக்கக்கூடிய ஊரில் மழை தேவத்தை உரிய காலத்தில் மழையை பெய்ய வைப்பா. ஒரு நாளும் அகாலத்தில், அதாவது அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு பேர், ஒன்றும் மழையே பெய்யாது, ட்ரவுட்டுன்னு போயிட்டு ஃபார்மர் சூசைட் பண்ணிவிட்டா, டிஸ்ட்ரெஸ் வந்து ராகுல் காந்தி அதை கேட்டு அங்கே உடனே ஃபார்மர் லோன் டிக்ளேர் பண்ணி அந்த மாதிரி ஒரு பூமி போயிடும். ரெண்டாவது இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா, ஒன்று ஒரே மழையாக கொட்டி வீட்டுக்குள்ளெல்லாம் ஜலம் வந்து அது ஒரு பக்கம் ஆகிடும், அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி என்று பெயர். அதனால் இது ரெண்டும் இருக்கக்கூடாது. யுதிஷ்டிரன் இருக்கக்கூடிய இடமானது சௌக்கியமாக மழை பெய்யும். அதை சொல்கிறார், சதாவதத்ர பர்ஜன்யா சம்யக் வர்ஷி ந சம்சயா. அதனால் எனக்கு என்ன தோன்றதுன்னா, குணவந்தி ச தானியானி ரசவந்தி பலானி ச கந்தவந்தி ச மால்யானி சுப சப்தா ச பாரதி. எந்த இடத்துல யுதிஷ்டிரன் இருக்கின்றானோ அங்கே பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் கூட அக்ஷராபியாசம் பண்ணும்போது வார்த்தைகள் சுபகரமாக வரும். அதனால் துரியோதனா இவா சொல்றாளேங்கிறதுக்காக அவ மரித்து போப்பார் நினைச்சுக்காத. துரோணர் சொல்ற மாதிரி அவ சிரஞ்சீவியா இருந்து இந்த உலகத்தை ரட்சிக்க கூடியவர்கள். மேலே சொல்றார், அப்பா நான் சொல்கிறத மட்டும் உனக்கு புரிஞ்சு கொடுத்தானே, இனிமே அவள் எங்கே இருக்கான்னு தேடுற வேலையெல்லாம் விட்டுடு. அதனால ஏவமே தத்து சஞ்சிந்திய யத்கிருதே மன்யசேஹிதம் தக்ஷிப்ரம் குரு கௌரவ்ய யத்யேவம் ஸ்ரத்ததாசிமே அப்படின்னு சொல்கிறார். அது ஆன பிறகுதான் கிருபாச்சாரியர் வந்து எழுந்து நிற்கிறார். அவர் சொல்கிறார், அப்பா பீஷ்மர் சொன்னதும் சத்தியம், துரோணன் சொன்னதும் சத்தியம். நான் ஒரு வார்த்தை சொல்றேன் கேட்டுக்கோ. தாத புத்தியாபி தத் சர்வம் புத்தியஸ்வ பலமாத்மனஹ நியதம் சர்வமித்ரேஷு பலவத் பலேஷு ச. அதனால நம்ம பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போகணும் துரியோதனா. எனக்கு தெரியும் என் பலம் என்னன்னு,
உனக்கு தெரியும் உன் பலம் என்னன்னு. சேர்த்து சொல்கிறேன் கேட்டுக்கோ, பலம் மட்டும் தெரிஞ்சுட்டா போராது, பலஹீனத்துவம் என்னன்னு தெரியணும். எப்போவுமே இப்போ கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அவன் முதல் கேள்வி கேட்பான், டெல் மீ யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் டெல் மீ யுவர் வீக்னஸஸ். பல பேருக்கு என்னென்னா வீக்னஸை சொல்லிட்டா நமக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. சார் தீஸ் ஆர் மை ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸஸ் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் எனி. தட் இஸ் யுவர் வீக்னஸ். எதுவுமே இல்லைன்னு நினைக்கிற பாரு, அதுதான் உன்னுடைய வீக்னஸ்ஸே. இருக்கிறத இருக்குன்னு சொல்லணும், இல்லைங்கிறத இல்லைன்னு சொல்லணும். இல்லாததை இருக்குன்னு சொல்கிறதும் இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறதும் தவறு. அதனால் இந்த இடத்த சொல்கிறார், நமக்கு இருக்கக்கூடிய பலஹீனத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ.